தீப்தி பாட ஸ்டார்ட் பண்ணு. தண்ணி வேணுமா? நில்லு, நான் அந்த சுருதியே வர வச்சிட்டு இருக்கேன். சுருதியா? அவங்க பக்கத்து வீட்டு அக்காவா இருக்கும். பாட்டுனா என்னன்னு தெரியாதவங்க யாரும் இங்க பேச வேண்டாம். ஒரு ஸ்ருதினா என்னன்னு தெரியல, வாய்க்கிலேயே பேசுவே. சரி, நீ இப்ப பாட போறியா இல்லையா? இரு பாடுறேன். கரெக்ட்டா வர மாட்டேங்குதே. பெல்லே அடிச்சிட்டாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம். தீப்தி நீ நாளைக்கு பாடு. இருங்க இருங்க, எங்க போறீங்க? வா தீப்தி வீட்டுக்கு போலாம். சரி போலாம். எவளுமே நான் பாடுறது கேட்க ரெடியா இல்ல. ஏய் தீப்தி நில்லு. என்னடி தனியா விட்டுட்டு போற? எது நான் விட்டுட்டு போறேனா? சரி வா சேர்ந்து போலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஆமாடி, நான் அப்படிதான் பேசுவேன். ஒன்னு புரிஞ்சுக்கவே முடியல தீப்தி. ஒரு நாள் நல்லா இருக்க, இன்னொரு நாள் கோவமா இருக்க. எதுக்கு கோவமா இருக்கன்னு கூட தெரியல. ஓ, கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா எதுக்கு கோவமா இருக்கேன்னு தெரியல தானே? ஆமாடி. தெரியல? தெரியல. ரொம்ப சந்தோஷம், தெரியாம இருக்கட்டும். ஏன்டி இப்படிலாம் பேசுற? சொல்லு என்னாச்சு? நல்லா கலட்டி விட்டுட்டு என்னன்னு வந்து கேட்பாள்வே. கலட்டி விட்டேனா? உன்னையா? எப்போ? அப்படியே ஒண்ணுமே தெரியாதவள மாதிரி வந்து நிப்பாள்வே. சொல்லுடி. எப்பா ஒண்ணுமே இல்லப்பா, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஏன் கோவமா இருக்க அப்போ? ஏன்னா நான் ஒரு லூசு, அடிக்கடி இப்படிதான் இருப்பேன். எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கு தெரியாது. சரி அதை விடு, நீயே பாட்டு பாடல. பாட்டு பாடுறதுக்கு தான் எவ்வளவு இருக்கலையே. ஓ ஆமா பத்தியா, பெல் அடிச்சிட்டலாடி. நீ நாளைக்கு பாடு. ஏதோ பெல்ல அடிச்ச உடனே அடுத்த செகண்ட் வீட்டுக்கு ஓடுற மாதிரி பேசுற. சும்மா இப்ப வெட்டி அங்க நின்னுட்டு தானே இருக்கா. இதுக்கு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் பாட்டு பாடி முடிச்சிருப்பேன். அதுக்கு என்னடி, இன்னைக்கு கேட்டா என்ன நாளைக்கு கேட்டா என்ன? உன் வாய்ஸ் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஐயோ, இப்பெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனா அவகிட்ட இதை காட்டிக்க கூடாது. நீ ரொம்ப ஐஸ் வச்சிட்டு வராதே. கண்டுபிடிச்சிட்டியாடி? அட பாவி, அப்ப சும்மாவா சொன்னா? தள்ளு, நான் வீட்டுக்கு போணும். நானும் தாண்டி வீட்டுக்கு போறேன். சேர்ந்து போகலான்னு தான் கூப்பிடுறேன். இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். போகும்போது ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போலாமா? இல்ல, எனக்கு அது பிடிக்காது. ஐயோ நில்லடி, வேற ஏதாவது சாப்பிடலாம். தீப்தி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? பல்லு கூசும். சரி அப்ப சமோசா? ரொம்ப எண்ணெயா இருக்கும். சரி அப்ப பானிபூரி? அதெல்லாம் எந்த தண்ணியில செய்வானோ? வேற என்னடி வேணும்? கொஞ்சம் நிம்மதி வேணும், அதனால பின்னாடி வராம தயவு செய்து போயிரு. இவளுக்கு என்னாச்சு? சரி நாளைக்கு சரியாயிருவா. நம்மளுக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆயிட்டு. லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. என்ன பின்னாடி சத்தத்தை காணும்? போயிட்டா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் நாய் மாதிரி தத்திட்டு வருவா. அப்புறம் பசி வந்ததும் வீட்டுக்கு போயிருவா. சே, ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு வேற சொன்னாலே. எனக்கு வேற தாகமா இருக்கு. சரி, வீட்ல போய் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம். வீட்ல லெமன் இருக்கான்னு வேற தெரியலையே. இன்னைக்குதான் அம்மா வீட்ல எலுமிச்சை சாதம் பண்ணாங்க. சரி வீட்ல இருக்கான்னு பாப்போம். அழகா வாசியில ரோஸ் மில்க் குடிச்சிருக்கலாம். ஒரு வீராப்புல வேண்டான்ட்டு வந்துட்டேன். சரி, ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒருவேளை அவ என்ன விட்டு குடிக்க போயிருப்பாளோ? சேச்சே, அப்பெல்லாம் வாய்ப்பில்லை. அப்படியே ஒருவேளை அவ என்ன விட்டு குடிக்க போயிட்டா நாளைக்கு 3 வேளை அவளுக்கு வயித்தால போகும். அப்படிலாம் அவ போக மாட்டா. நம்ம நாளைக்கு போலாம். ஐயோ அம்மா காலு. நடு ரோட்ல யாரு இந்த செங்கல் கொண்டு வச்சது? வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு. என் நோட்டுங்க. ஷோ, பேக் வெயிட்டா இருக்குன்னா ஒரு நோட் எடுத்துட்டு வந்தேன். இனி நாளைக்கு இந்த நோட்டையும் வீட்லயே வச்சிட்டு வந்துறணும். ஐயோ கால் வலிக்குதே. வீட்ல மூவு இருந்தா போட்டு தேய்ப்போம். அக்கா ஒரு ரோஸ் மில்க். ஒண்ணு போதுமா? போதுக்கா. சரி வேற? இல்லக்கா, ரோஸ் மில்க் மட்டும் போதும். சரி ஒரு நிமிஷம் நில்லு, எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்ன இது, போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ, நம்ம சுத்தி சுத்தி எங்கே வந்துட்டோம் போல. ஷோ, எனக்கு இன்னைக்கு என்னாச்சு? 10 வருஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன், ஆனா இன்னும் வழி மாறி போயிட்டு இருக்கேன். ஐயோ, இங்க இருந்து நம்ம வீடு தூரமாச்சே. இது என்ன போலீஸ்காரு கூட்டிட்டு கொண்டு வீட்ல விடுவாரா? சூப்பர் ஐடியா. பேசாம இப்படி ஒண்ணு பண்ணலாம். உள்ள ஏதோ போலீஸார் இருப்பாரு, அவர்கிட்ட சார் நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிம்போம். அவர் நேரா அந்த கார்ல வீட்ல கொண்டு விட்டுருவாரு. சீக்கிரம் போவோம். ஆனா நம்மள பார்க்க தொலைற வயசு பொண்ணு மாதிரி இல்லையே. இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க, இன்னமும் வீடு தெரியாதுன்னு சொல்லிட்டா அசிங்கமாயிடும். பரவாயில்ல, கிண்டி கிண்டி போய் வீடு சேருவோம். இனிமே இங்க இருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ண உன்னை வேற ஜெயிலுக்கு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை நீயே உள்ள போயிரு. ஐ போலீஸார், போலீஸார், போலீஸார். யாரு? ஐ சார், நான் இங்க இருக்கேன். யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க எதுக்கு நிக்கா? ஐயோ சார், நீங்க என்ன மறந்துட்டீங்களா? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சார், என்ன இப்படி சொல்லிட்டியே? அன்னைக்கு திருவிழால ஒரு திருடனை பிடிச்சு வந்தீங்களா? அதுக்கு வேற நீங்க 5000 ரூபாய் பரிசு தந்தியே. நீ யார சொல்றா? எந்த திருடன் சொல்றா? நம்ம ஊர்ல ஒரு திருவிழா போட்டவள, அப்ப ஒரு ஸ்வீட் கடை வச்சிட்டு இருந்தாம்ல அந்த திருடன், அவனை பிடிச்சு தந்தேல்ல. இல்ல, எனக்கு அப்படி யாரும் தெரியாது. ஐயோ, என்ன சார் அதுக்கு
எனக்கு உன்கிட்ட எல்லாம் பேச நேரம் இல்ல, சீக்கிரம் போகணும். சீக்கிரம் உள்ள போ. அன்னைக்கு எவ்வளவு அழகான பெரிய திருடனை பிடிச்சு விட்டேன், அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு அப்ராணியை பிடிச்சிட்டு போறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 13 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன் சேனலை சப்ஸ்கிரைப்